வெல்கம் டு நேஷனல் டாக். இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரத் திவாரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரா நிறைய கொஸ்டின் பண்ணியிருந்திருக்காரு. அவரை வந்து போலீஸ்கார் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலா இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த சம்பவம் வந்து பூத்பூரிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு. பரத் திவாரிங்கிறவரு வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட்டா இருந்திருக்காரு. அவர் வந்து எல்லாம் சோசியல் மீடியாலலாம் கவர்மெண்ட்டுக்கு எதிரா ட்வீட் போடுறது, கவர்மெண்ட்டுக்கு எதிரா பேசுறது, அந்த ஊர்ல நடக்கிற அநியாயங்கள தட்டி கேட்கறது, அந்த மாரிலாம் கேட்டுருக்காரு. ஸோ அவரு எப்படின்னா, இப்ப வந்து அவர் வந்து ஒரு பிராமின் கேஸ்ட்ல இருந்தா கூட, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ, அத பத்தி எல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ அவரு மேஜரா வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரா பேசுனனால, முன்ன இருந்தே போலீஸ் எல்லாத்துக்கும் அவர் மேல ஒரு ஒரு கோவம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வர ஒரு ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு சோசியல் மீடியால. ரெவல்யூஷனரி வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால அடுத்து வந்து போலீஸ் வந்து சரி, இவர் ஏதாவது ஒரு கிளர்ச்சியில ஈடுபட்டுருவாரோ, இது வந்து மாநில தழுவிய அளவுல ஏதோ ஒரு பிரச்சனைய ஏற்படுத்திடுமோ, அட்லீஸ்ட் அந்த ஊர்லயாச்சும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருமோங்கிற முன்னெச்சரிக்கையில அவர அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க 15ஆம் தேதி. பட் அந்த அன்னைக்கு வந்து அவரு எங்கேயுமே இல்ல. இந்த அவர் வீட்ல வந்து அவரு இல்ல. அந்த ஊர் சுத்து வட்டாரத்திலயும் அவர் இல்ல. ஸோ 16ஆம் தேதி வந்து அவர் கன்னோட ஊர்ல சுத்திட்டு இருந்தாரு அப்படின்னு தகவல் வருது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து போறாங்க அங்க 16ஆம் தேதி. அ பரத் திவாரி எங்க இருக்காங்களோ, ஸோ அப்பவே வந்து அந்த 16ஆம் தேதி அன்னைக்கே அவர் வந்து FBல லைவ் எல்லாம் போடுறாங்க. இந்த மாரி என் மேல ஃபேக் என்கவுண்டர் ஃபைல் பண்ண போறாங்க. இந்த மாரி என்கவுண்டர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் FBல லைவ் போடுறாங்க. அப்புறம் வந்து போலீஸ்காரங்க 16ஆம் தேதியே அவர் மென்டலி நாட் ஃபிட். ஸோ நாங்க அவர அரெஸ்ட் பண்ணி அவருக்கான மெடிசின்ஸ குடுத்து நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்ட போலீஸ் குடுக்குறாங்க. ஸோ 17ஆம் தேதி வந்து அவங்க வந்து போலீஸ் வந்து அவர புடிக்க போம்போது, இதுல வந்து 2 தரப்பா பிரிக்கிறாங்க. போலீஸ் சைடு, அப்புறம் பொதுமக்கள் சைடு. 2 பேரும் ஒரு ஒரு விதமா சொல்றாங்க. 17ஆம் தேதி வந்து என்கவுண்டர் நடக்குது. இது வந்து சம்பவம் நடந்தது. இப்போ வந்து நம்ம 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பார்த்துரலாம். இப்போ பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவரு வந்து கன்ன தூக்கி போட்டாங்க. அந்த வீடியோவும் FBல லைவ் இருக்கு. Facebookல வந்து லைவா போட்டுருக்காங்க. அவரு அந்த கன்ன தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறமும் போலீஸ் வந்து அவர சுட்டு என்கவுண்டர் பண்ணிர்றாங்க. ஸோ அ FBல லைவ் போடுறப்ப அவங்க பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பலமுறை சுட்டு வந்து அவங்கள கொன்னுட்டாங்க. அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சொல்றாங்க. போலீஸ் சைடுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்கள தற்காத்துக்கிறதுக்கோசரம் கால்ல சுட்டாங்க. அப்படிங்கிற மாரி போலீஸ் ரிப்போர்ட் குடுக்குறாங்க. ஸோ இதுல என்ன ரிச உண்மைங்கிறத ரிப்போர்ட் வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து புரொடெஸ்ட் வந்து அங்க செவரல் பிளேஸ்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. பாடிய வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ணால போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டத்துல வந்து போலீஸ் வந்து அவங்க அப்பா மேலயும், அவங்களோட தம்பி மேலயும் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. என்னென்ன கேஸ்லன்னா, வெப்பன்ஸ் வச்சிருக்கிறதுக்கும், கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸோட ஒர்க்ஸ ஸ்டாப் பண்றதுக்கும் 2 ஆக்டின் கீழ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர் இல்லாம 14 முகம் தெரிந்த நபர்களையும், 50க்கும் மேற்பட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் மேலயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து போலீஸ் வந்து அவங்கள வேணும்ட்டே கொலை பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி கொல்லப்பட்டது தான். அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து ஆப்போசிஷன் மட்டும் இல்லாம, பொதுமக்கள் மட்டும் இல்லாம, பிஜேபி பார்ட்டிக்குள்ளேயே நெறைய பேரு இத கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு என்கவுண்டர். இந்த என்கவுண்டர் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபி பார்ட்டிக்குள்ளேயே நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கான கேஸ்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ எல்லாம் நெட்வொர்க்கிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம பொதுமக்களே எதிரா வந்தனால, அவங்க கூட எதிரா பேசியிருக்காங்க. இந்த விஷயத்துல வந்து ஒரு 4 போலீஸ வந்து கவர்ன்மெண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் நீதிபதி இருக்க ஒரு ஒரு குழுவோட அந்த பீகார் சீஃப் மினிஸ்டர் சாம்ராஜ் சௌத்ரி வந்து 4 பேர் கொண்ட குழுவோட ஹைகோர்ட் நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காரு. ஸோ குழு அமைச்சாலே ஒரு இஷ்யூவ வந்து அப்படியே மூடி மறைக்கிறதுக்கோசரம் ஒரு குழு மாரி அமைச்சு அத அப்படியே மூடிடுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்க போதா, இதுல ஏதாவது ஒரு நீதி கிடைக்குதாங்கிறது பார்க்கணும். அப்புறம் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து மெயினா ஒரு 5 திங்ஸ வந்து மேஜரா வச்சிருக்காங்க. அந்த வீடியோ ப்ரூஃப்ஸ். எல்லாமே லைவ்ல வீடியோ ப்ரூஃபா இருக்கு. ஸோ அவர சுட்டது, எப்படி சுட்டாங்க அது எல்லாமே எவிடன்ஸா இருக்கு. அப்புறம் வந்து போலீஸ் ஆக்ஷன்ஸ். போலீஸ் வந்து அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? எதுக்காக அவர் கன் வச்சிருக்காரு? ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அப்புறம் அங்க வந்து நெறைய பேர் இருந்திருக்காங்க.
அதாவது அந்த சம்பவம் நடக்கிறப்ப அங்க நெறைய ஒரு 50, 100 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்றது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஏன்னா போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்ல சுட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கார்ல சுட்டா எப்படி உயிர் போகும்? ஸோ உயிர் போக வாய்ப்பே இல்ல. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அவங்க எப்படி சுட்டுருக்காங்க, எந்த இடத்துலலாம் சுட்டுருக்காங்கங்கிற ரிப்போர்ட் வந்தா இதுக்கான எல்லாமே வந்துரும். அப்புறம் எவிடன்ஸஸ் ஆ என்ன துப்பாக்கி தோட்டா, அப்புறம் அவரு பயன்படுத்தின துப்பாக்கி, தோட்டா 2ம் வெளிய வந்துச்சு அப்டின்லாம் போலீஸ் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களே செட்டப் பண்ணதா எல்லாமே இப்ப தெரிய வருது. இப்போ வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்காகவும் அவங்க பேரன்ட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்க போயிட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகே. இந்த பரத் திவாரியோட கேஸ்ல அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு நாங்க தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.